ஹாய் ஆல், நான் ராபியா. இது கரி கல்ச்சர். வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது தறி கஞ்சி. இது கேரளாவில் செய்கிற டிஷ்ஷுங்க. இதை இஃப்தாருக்காக மெயினாக செய்வாங்க. ரவையை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இந்த டிஷ் செஞ்சிடலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனால இதை பேபிஸ்க்கு, வயசானவங்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேங்க. 2 பேருக்கு செய்கிறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ரவையே போதுமானதாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த ரவையை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 கொதி வந்தால் போதும், இந்த ரவை வெந்துடும். இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காயிலேருந்து 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சேர்க்குறது 2வது பால் தான். பேசிக்காக இந்த டிஷ்ஷு பசும்பாலில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பாலில் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். அது கூடவே நம்ம இப்போ பசும்பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு நான் பசும்பால் சேர்த்துறேன். நான் செய்கிற இந்த குவான்டிட்டி 8 பேருக்கு சரியாக இருக்குங்க. உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் பாலும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து கொதிக்க விட்டுடலாம். நான் இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ் எப்போவுமே கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப தித்திப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக எவ்வளோ குவான்டிட்டி ரவை எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமான சர்க்கரை எடுத்தால் போதும். ரொம்ப இனிப்பாக பாயாசம் மாதிரி இதை செய்யக்கூடாது. அவ்வளோதான், தறி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சீசனிங் பண்ணிடலாம். இதை சீசனிங் பண்ணுறதுக்காக நான் 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நம்ம நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். என்னென்னா இது ஸ்வீட்டான டிஷ்ஷுக்கு போய் வெங்காயம் சேர்க்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவரும் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரும் சேரும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம வறுக்கிற இந்த சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்தரணும். அதுக்கப்புறமா அது கூட நமக்கு தேவையான நட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸும் இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். பாருங்கள், ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நட்ஸை நம்ம அப்படியே கஞ்சியில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேண்டிய திக்னஸில் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதை கொஞ்சம் கெட்டியாக குடித்தா தான் பிடிக்கும். அதனால் நான் எடுத்து வச்ச தேங்காய் பாலில் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன். அப்புறமா ஆறும்போது இது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த டைமில் கூட பாலோ தேங்காய் பாலோ சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.